ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் மினிச்சட்டி ஃபேமிலியில் இருக்கோம். எங்கள் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நாளைக்குள்ள எக்ஸாமுக்கு தான் படிக்கணும். நான் சோட்டு வீட்டுக்கு போய் விளையாட போகிறேன். ராணி, நீயும் வரியா? நம்ம 2 பேரும் போய் சோட்டு வீட்டில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலாம். அங்கே ஹர்ஷா, சாய், சோட்டு, ஜாய் எல்லாருமே இருப்பாங்க. வாயேன், நான் டீ எல்லாம் குடிச்சிட்டேன். அம்மா ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டாச்சு. போகலாமா? இரு ராணி, நானும் வரேன். சொல்ல ராணி, வா வா, நம்மளும் கிளம்பலாம். நானும் ஜாய் சோட்டு வீட்டுக்கு போக தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஜாயும் வருவாங்கல்ல, எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடிட்டு வரலாம். ஏதாவது விளையாட்டு பொருட்கள் வச்சு விளையாடிட்டு வரலாம், ரொம்ப நாள் ஆச்சு. சரி வா, போகலாமா? ஹாய் பப்பி ராணி, வந்துட்டிங்களா நீங்கள் முன்னாடியே? நான் விளையாடுறதுக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு ஊர்லேருந்து ஒரு ட்ரெயின் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப சின்ன ட்ரெயின் தான், நல்லா ஒர்க் பண்ணணுன்னு சொன்னார். பேட்ரி எல்லாம் தேவையில்லையா. இந்த மாதிரி விஷயம்லாம் ஜாய் தானே நமக்கு கரெக்டாக செட் பண்ணி தருவான். அதனால அதை காமிச்சிட்டு உங்களோட விளையாடிட்டு போகலான்னு வந்தேன். நல்லா இருக்குல்ல? இது எப்படின்னு ப்ராப்பராக செட் பண்ணி இப்போ ட்ரெயின் விட்டு பார்ப்போமா? வந்துடட்டுமா எல்லாரும்? சோட்டு எங்கே ஆளை காணோம், ஹர்ஷாவையும் காணோம், ஜாயும் வரல. சரி, அது வரைக்கும் நான் ஏதாவது ஓப்பன் பண்ண முடியுது. எல்லாரும் வந்துட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க. நானும் சோட்டுவும் வந்துட்டுருக்கோம். இது என்னப்பா புதுசாக ஏதோ ஒன்று இருக்குது. ஹர்ஷா, உங்கள் அப்பா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்களா? சூப்பராக இருக்கு ஹர்ஷா. ஜாய் வந்துட்டானா? அவன் தானே இதெல்லாம் செட்டிங்ஸ்லாம் பண்ணி கொடுப்பான் நமக்கு. இன்னைக்கு நம்ம ஜாலியாக விளாட்லாம்ப்பா. இன்னும் 2 நாள் தான் எக்ஸாம் இருக்குது. அது வரைக்கும் எங்கள் வீட்டிலே இருக்கட்டும்ப்பா. எக்ஸாம் முடிச்சோன்னே நம்ம டெய்லி இதிலே விளையாடிட்டே இருக்கலாம்ப்பா. பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. ஜாய் வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்துட்டேன். என்ன எல்லாரும் ஒரு பேக்கிங்கோட ரெடியாக இருக்கீங்க? என்ன வச்சுருக்கீங்க? என்னன்னு தெரியலையே. யாரும் ஊர்லேருந்து கிஃப்ட் எதுவும் அனுப்பிச்சிருக்காங்களா? இது என்னது, ட்ரெயினா? பக்கா சூப்பராக இருக்கு. யாரோட கிஃப்ட் இது? ஹர்ஷா, உன்னோடதா? நான் உங்கள் அப்பா தானே நேற்று ஊர்லேருந்து வந்தார். செம்மையாக இருக்கு. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? இது வந்து நார்மலாக பழைய ட்ரெயின் மாதிரி இல்லையே. சரி, அந்த சேரு கொடுங்க, அது மேலே வச்சு எப்படியாவது ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இது பிச்சிடாமல் ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் நம்ம விளையாடிட்டு திரும்ப அதே மாதிரி செட்டிங்ஸ் வச்சு உள்ளே வச்சா கரெக்டாக இருக்கும். எப்படி இதை ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. இது பேட்ரி போடணுமா இல்லை நார்மலா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அட்டையில கூட ஒன்றும் போடலையே. சரி இருங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன். முதல்ல பிளாஸ்டிக்கில் தானே இருக்கும் அது. இது இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம விளையாடி இருக்கோம்ல, பட் அது ரொம்ப பெருசு, பேட்டரி போட்டுற மாதிரி இருக்கும். இது பேட்டரி கிடையாதுன்னு நினைக்கிறேன், கீ கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. நம்ம டெய்லி வந்து இது விளையாடுவோமா? கிறிஸ்மஸ் வர வருது, ஹாஃப் இயர்லி லீவுக்கு சூப்பரா விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சு. அப்பா, பத்திரமா எடுத்துட்டேன். இதுல ஒரு தென்னை மரம் வேற இருக்கு. இதெல்லாம் ரயில்வே ட்ராக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இது ஈஸியா நான் செட் பண்ணிடுவேன். இது கீ கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ முன்னாடி ஒரு என்ஜின், பின்னாடி ஒரு பெட்டி, இதுல ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்கு. இதை திருப்பி கீ கொடுத்தோம்னா வீல் எல்லாம் சுத்துது. பார்த்தீங்களா? இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெடி பண்ணிடுறேன். எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்ராக் எல்லாம் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கிளில் இதை மாட்டி விட்டோன்னா போதும், நம்ம ட்ரக் ரெடி ஆயிடுச்சு. சாரி, ட்ரெயின் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுப்பா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்க எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வர சொல்றியா? கண்டிப்பா எனக்காக சொல்ல ஹர்ஷா, இல்லைன்னா நானும் கண்டிப்பா சொல்றேன். இது எப்படி செட் பண்றது? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது எப்படி செட் பண்றதுன்னு. நானே எல்லாரும் பண்ணிட்டு இருக்க முடியுமா? வாங்க, நீங்களும் வாங்க. சீக்கிரம். ஒரே ஆர்வமா இருக்கு, இது எப்படி செட் பண்றதுன்னு தெரியல. நிக்குமா? பாப்பா, நிக்குது. இந்த சைட்ல லாக் பண்ணி நிக்க வச்சிருவோமா? ஓகே. அப்பா, ஒரு வழியா எல்லா ட்ரக்கையும் நான் கரெக்டா செட் பண்ணிட்டேன். எல்லா ட்ரக்கும் நடுவில் அந்த தென்னை மரம் வைப்போமா? சரி, வச்சுதான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கீயை மட்டும் நான் ப்ரெஸ் பண்றேன். எப்படி நம்ம ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னு பாருங்களேன். வாங்க எல்லாரும் வாங்க. நான் ஒரு ஆளே எவ்வளவு நேரம் தான் கஷ்டப்படுறது. சேட்டு வா, பப்பி ராணி எல்லாரும் வாங்க. பாருங்களேன். ஹே, ஜாலி சூப்பரா இருக்குப்பா நம்ம ட்ரெயின். ஹர்ஷா, ரொம்ப தேங்க்ஸ் ஹர்ஷா. என்னடா வச்சு விளையாடுறதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். இந்த ட்ராக்ல மட்டும் இந்த ட்ரெயினை கரெக்டா செட் பண்ணிட்டோம்னா சூப்பரா போகுதே.
எக்ஸாக்ட்லி, ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாரும் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கு ஒரு புது ட்ரெயின் வந்திருக்கு. நாங்கள் அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த ஹாஃப் இயர்லி லீவில் இந்த ட்ரெயினை வச்சும் நாங்கள் விளையாடுவோம். எப்படி ஸ்மூத்தாக மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? யார் வீட்டிலலாம் ட்ரெயின் இருக்குது, ட்ரெயின் வச்சு விளையாடுறீங்க? சரி சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணாதீங்க, வாங்கி கொடுங்கன்னு. சூப்பராக மூவ் ஆகுதுல்ல, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கோம். ஓகே, இன்னைக்கு நாங்கள் விளையாண்டது போதும். எக்ஸாமுக்காக நாங்கள் படிக்க போகிறோம். மறுபடியும் நாளைக்கு இந்த ட்ரெயினோட விளையாடுறோம். பாய்.